வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். விஜய் ஆட்சி பொறுப்பேற்று நிர்வாகம் ஓரளவு ஜோராக போய்கிட்டு இருக்கு. நேற்று கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 மதுக்கடையில் ஒரு 750 மதுக்கடையை உடனே மூடுங்க, கோயில் குளத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கூட போட்டிருக்காரு. அது கூட அமலுக்கு கூட வந்துருச்சு. இன்னொரு 500 கடையை மூடுவோமான்னு கூட ஒரு யோசனையில் இருக்காங்க. அது எப்படிங்கிறத உத்தரவு வரட்டும் பார்ப்போம். இதுக்கு இடையில் பிராந்தி கடையத்தே மூடலாமே ஒழிய குடிக்கிறவங்க எங்கேயே போவாங்க, நிப்பாட்டிடுவாங்களா அப்படிங்கிறது உங்களோட சரியான குறிப்புகள் இல்லை. அரசுக்கு தருவது சரியான குறிப்புகள் உங்கள்கிட்டையும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்ககிட்டே கிடையாது. ஏன்னா குடிக்கிறவங்களை நிப்பாட்டினா மட்டும்தான் பிராந்தி கடை அதான் மூடும். குடிக்கிறவங்களை நிப்பாட்டாத வரைக்கும் மாநிலம் விட்டு மாநிலம் வாங்கிட்டு வருவேன், கண்டை விட்டு கண்டை வாங்கிட்டு வருவேன். இது இயற்கையான உண்மை. இது குஜராத்தில் எனக்கு தெரிஞ்சு மிலிட்ரியில் எங்கள் ஊருக்காரங்க ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஒரு லோடு சல்லி இறங்கிருக்கு. இவங்க பாதுகாப்பு பணியில் நின்றுருக்காங்க. நின்ற உடனே 8000 தறி 7000 தறி இந்த லோடை இறக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி நாங்கள் எங்கள் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு அவங்க போக ஆரம்பிக்க அங்கே உள்ள தொழிலாளி போகிறோம். உடனே அவன் என்ன செஞ்சேன், என்கிட்ட 2 புல் இருக்குது, அதுவும் தறி ஒரு 1000 ரூபாயும் தரையும் பணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வேலையை விட்டுட்டு போனவங்க 1000 ரூபா எங்களுக்கு பணம் வேணாம், எனக்கு இந்த புல்லு மட்டும் குடியான்னு எல்லா வேலையும் விட்டுட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டானா. கடைசியில் இறக்கி விட்டுட்டு புல்லை மட்டும் வாங்கிட்டு போனானா. ஆக மொத்தத்தில் அவ்வளோ திண்டாட்டத்தில் இருக்குது. ஒரு புல் என்ன விலை, 6000 7000 சல்லி இறக்குற கூட தியாகம் பண்ணிவிட்டு அந்த பிராந்தியை குடிக்கிறதுக்கு ஓடுறேன் மனுஷன். அப்போ அதில் ஏதோ அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குது, அதை பழகிட்டேன். அதை நீ விட்டு கொடுக்க முடியாது, இனிமேல் விட்டு அதை மூடவும் முடியாது அப்படிங்கிற அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ குஜராத்லேயும் எல்லா இடத்துலையும் பீகார்லேயும் பதிவுகளுக்கு இருந்தால் கூட அங்கேயும் பல வாரம் அங்கங்கே பிளாக்கில் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட பீகாரில் கூட போன வருஷம் கூட கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 100-200 பேர் செத்து போனாங்க. தமிழ்நாட்டில் இப்போ தான் நடந்துச்சு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட இப்படி தான் நடந்துச்சு. அங்கேயும் 100 பேர் 55 பேர் 7 பேர் செத்து போனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னமும் பிராந்தி கடை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே காய்ச்சினேன். பிராந்தி கடையை மூடிட்டா எப்படி ஆகும்னு பார்த்துங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப சிரமம். இதுக்கெல்லாம் தலையில் தண்ணி குடித்தாலும் இதெல்லாம் கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால நான் சொன்னேன், நீண்ட தூரம் போய் பிராந்தி வாங்குறேன் போய்கிட்டு இருக்கேன், 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என்னமோ கடத்தல் சரக்கு வாங்குற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஊருக்குள்ளே கொண்டாந்து பிராந்தி கடை வைங்க, 24 கடையை திறந்து வைங்கன்னு. ஏன்னா பதுக்கல் சரக்கு ஆயிடுச்சு பூராமே. 12 மணி நேரம் 12 to 10 வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்கீங்க. மீத நேரம் பூரா பிராந்தி கடைக்கு கூடாதுல ஊருக்குள்ளே. ஆனால் ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஜோராக கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை லோடு வாங்கி தரேன்? நாங்கள் கேட்குறேன், தமிழக முதலமைச்சருக்கு எத்தனை லோடு நான் வாங்கி தரேன்? எத்தனை மந்திரிக்கு எத்தனை லோடு வாங்கி தரேன் உங்களுக்கு? இவங்களுக்குலாம் எப்படி கிடைக்குதா? பிராந்திக்காரனோட கூட்டணி வச்சுக்கிட்டு, பிராந்தி சேல்ஸ்மேனோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கடத்துறாங்க. 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா வச்சுக்கிட்டு இங்கே 200 ரூபா விற்கிறது, அங்கே 150 ரூபா சரக்கு 160 ரூபா வச்சு அவனா ஏற்றி விடுறது, கூடுதலாக 10 ரூபா வச்சுக்கிட்டு இங்கே ஆளாளுக்கு கொண்டாந்து ஒரு வீட்டில் சிறு தொழில் மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் பண்ணேன், 4 பேர் பண்ணேன், இப்போ 6-7 பேர் பண்ணுறேன் ஒரு ஊருக்கும். ஆக மொத்தத்தில் கடவே மூடி கிடக்கு. இங்கே ஊருக்குள்ளே பிராந்தி மதுப்பாட்டில் ஜோராக ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால என்ன, அரசுக்கு பணம் வந்துடுது. ஆனால் குடிக்கிறவனுக்கு பெரிய பொருள் நஷ்டம் ஏற்படுது. குடிக்கிறவன் கூட கொண்டு அடிச்சு குடிக்கல, கடுமையாக வேலைக்கு போகிறேன், கூலி வேலைக்கு போகிறேன், கலவரத்துக்கு போகிறேன், கரும்பு விற்க போகிறேன், கொத்தனார் வேலைக்கு போகிறேன், சித்தாலை வைக்க போகிறேன். இவ்வளவு பார்த்துட்டு நான் குடிக்கிறேன். நான் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக போனவொடனே எப்படியா குடிக்கணுங்கிற நோக்கத்தில் அதை குடிக்கிறேன். இதை பயன்படுத்தி இவங்க பிராந்தி கடைக்கார சேல்ஸ் வேணும், இங்கே வெளியில் விற்கிறவன் 200 300 400 இப்படி வாங்கிட்டு போகிறேன். அப்போ அதை ஏழையாக போயிடுறேன். 150 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சா மிச்ச ரூபாய் வீட்டுக்கு போகும். இவனே பூரா பிளாக்கில் வச்சிருக்கேன், ரூபாயை வாங்கிட்டு அவன் ஏழையாக போகிறேன். அந்த பழக்கத்தை விட முடியலை, இவன்கிட்ட பேரவும் பேச முடியலை. எப்படி குடிச்சாதனுங்கிற இடத்துக்கு வர்றேன். இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ கடையை மூடிட்டீங்கன்னாலுமே நீங்கள் இது எப்படி சாத்தியப்படுற குடியாரங்க இன்றைக்கி குறையவே குறையாது. நீங்கள் பூரா அடைச்சாலும் சரி பெரிய சிக்கல் சேரும். அதனால் என்னுடைய கொள்கை அதுதான். உங்களோட முயற்சிக்கு நான் தடையாக நிற்கலை. அதே நேரத்தில் என்னுடைய கொள்கை என்ன, 24 மதுக்கடை என் கொள்கையில் மாற்றவே மாட்டினார். ஊருக்குள்ளே கொண்டாந்து வச்சிருந்த கடையை தேவையில்லாமல் செலவை இழுத்து விடக்கூடாது. குடியாரங்களுக்கு செலவு இழுத்து விடக்கூடாது. அவன் பாவம் குடும்பத்தை காப்பாற்றுற பணத்தை கூட உங்களோட கொண்டாந்து அள்ளி விட்டுறக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முயற்சி நீங்கள் ஒன்று எடுத்துருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு இன்னைக்கு ராதா பண்டிட்டுங்கிறதுக்கு ஒருத்தவரை அரசு பதவியாக ஒன்று போட்டிருக்காரு. அரசியல் ஆலோசகர் ஏதோ ஒரு பதவியை ஒன்று போட்டு அவரே போட்ட உடனே இந்திய கம்யூனிஸ்டுகளை கூட அவங்க ஆதரவு கொடுத்து விஜய சர்க்கார் நீடிச்சிருக்கு. இப்போ ஏற்றிருக்காங்க. இவங்களே கிளம்பிட்டாங்க கைன்னு. நாட்டில் அறிவியல் ரீதியாக யோசிக்காமல் ஒரு சாதாரண சோசியரை கொண்டாந்து தலைமை அலுவலகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவற்றை அந்த ஆலோசனை இந்த ஆலோசனை நாடு வழங்குமா? இதுக்கெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம். அறிவியல் ரீதியாகத்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், போகணும், வரணும் அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. திருமாவளவன் கண்டிச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் இன்னும் எத்தனை பேர் கண்டிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இது ஒரு பெரிய விமர்சனமாக கூட ஆகும். இந்த உத்தரவை விஜய் வாபஸ் வாங்கக்கூடிய லெவலில் கூட போகும். அப்படி கொண்டு வாங்க அவங்க. ஏன்னா வீரமணி போய் இப்போதே துண்டு போட்டு வந்திருக்கீங்க. வீரமணி கிளம்ப போகிறார், நாளைக்கு காலைல கிளம்பிடுவார். எப்படி நீங்கள் சோசியரை கொண்டாந்து உள்ளே வைக்கலாம் தலைமை அலுவலகத்துக்குள்ளே? பெரியார் அதை சொன்னார், கருணாநிதி அதை சொன்னார், அண்ணா அதை சொன்னார். அவங்க 2 புழுவாங்க. அதனால் அவங்க டார்ச்சர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதை பின்வாங்கலைன்னா சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் பின்வாங்குறாப்புல கொண்டு வந்துடுவாங்க அவங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் பிடிச்ச மாதிரி 3 காலம் தான். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பக்கன்னு முழிக்கலாம், நாலாபுரமும் எதுவுமே செய்ய முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஜோதிடத்தில் ராதா பண்டிட்டுக்கு அரசு பதவியை, அரசு ஆலோசகராக பெரிய பதவியை நீங்கள் கொடுத்துருக்கத மற்றவங்க யார் எப்படி நினைக்கிறாரோ தெரியல, நான் அதை ஆதரிக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க ஜோதிடம்ங்கிறது மனித சார்ந்த விஷயம். அதில் பொய்யே வராது. கணக்கு மட்டும் சரியாக வந்துட்டா அதில் பொய்யே வரவே வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாகவி காளிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, எத்தனை வாத்தியார் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அவனுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. மாமான்னு சொல்ல தெரியாது, அத்தைன்னு சொல்ல தெரியாது, ஆட்டுக்குட்டின்னே சொல்ல தெரியும் அவனுக்கு. மகாகவி காளிதாசனுக்கு என்ன சொல்ல தெரியுங்கிறீங்க? எதுவுமே சொல்ல தெரியாது. பேச்சு திக்கி திக்கி பேசுவேன். ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதே லாய்க்கு. பள்ளிக்கூடம் போனதில்லை, குறக்கல்வி போனதில்லை, எதுக்கு மலை கூட பள்ளிக்கூடத்துக்கு அண்ணதே இல்லை. படித்தவனோட சேரலை. படித்தவன் எப்படி இருக்கேன்னு கூட, எப்படி இருப்பேன்னு கூட மகாகவி காளிதாசனுக்கு தெரியாது. ஏன்னா ஆட்டுக்குட்டி வீடு இது ரெண்டுக்கும் பார்த்தவன் அவன். அப்படி இருந்தவனுக்கு எப்படி உலகமகா கவி எப்படி கிடைச்சிச்சு நான் கேட்குறேன். உலகமகா எப்படி கிடைச்சி? அதை வாங்கி வந்த தலையெழுத்து. இதில் உள்ள சிக்கல் அதை நீங்கள் எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயத்துக்கு இதுதான் வந்து. அதை வாங்கி வந்த தலையெழுத்து. தலையெழுத்து எங்கேருந்து வரும்? தலையெழுத்து இருந்தால் வாத்தியார் தேவையில்லை, ஆசிரியர் தேவையில்லை, பயிற்சி சொல்லி கொடுக்குறவன் தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. அவனா முன்பின்னு கற்றுக்கிட்ட மாதிரி அவனா பேசிட்டே போவேன். இப்போ என்னைய வச்சுக்கோங்க, அங்கேயே போய் நான் படித்தது 10வது 3 நாள் தான் போனேன் 89. அதுக்கப்புறம் நான் படிப்பு போகலை. ஆனால் 89 90 நான் 10வது போனேன், 3 நாள் தான் போனேன். அப்புறம் நான் நிப்பாட்டிட்டையும் படிப்பேன். ஆனால் எனக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க யாருமே கிடையாது. இப்படித்தான் பேசணும்னு பயிற்சி சொன்னவே எனக்கு யாருமே கிடையாது. அரசியலில் இதுதான் இப்படித்தான் அதை பேசணும், இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறவன் எனக்கு யாருமே. பாரேசனாவில் இருந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு. ஆனால் எனக்கு அதை பயிற்சி அவங்க சொல்லியே கொடுக்கல. ஏன்னா எனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. நானாக பேசினேன், நானாக கற்றுக்கிட்டு, நானாக கவனித்து, அனைத்தையும் நானாக பேசினேன். இப்போ இது எப்படி உங்களுக்கு நம்புவீங்களா நீங்கள்? என் அனுபவத்துலேருந்து நான் பேசுகிறேன். இதை நம்புவீங்களா நீங்கள்? குருவே இல்லைங்கிற நான் அரசியலுக்கு நானாக கற்றுக்கிட்டேன், நானாக வச்சு, நானாக படித்து, நானாக கவனித்து, நானாக பேசுகிறேன், நானாக யூகிக்கிறேன், நானாக செயல்படுறேன். இது எங்கேருந்து எனக்கு வந்துச்சு? இது எனக்கு வாத்தியார் 10வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் சொல்லிக் கொடுக்கலப்பா எனக்கு. எனக்கு வாத்தியார் சோத்து முண்டங்கள் சொல்லிக் கொடுக்கல. இவ்வளோ இதை படித்தா இவ்வளோ வேலை கிடைக்கும், இதை கடித்தா இவ்வளோ உனக்கு 10,000 எங்கள் சம்பளம் கிடைக்கும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க வாத்தியார் கூட. இவ்வளோ விஷயமெல்லாம் எனக்கு சொல்லியே கொடுக்கல. உலகத்தை தாண்டி, படிப்பை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிற வாத்தியார் எந்த வாத்தியாருக்கு சொல்லவும் தெரியல. அந்த வாத்தியாருக்கு மண்டையில் மண்ணாங்கடியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் அப்படியே எப்படி எனக்கு வந்துச்சு? எல்லா விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது எனக்கு வாங்கி வந்த நான் வரோம். எனக்கு லெக்கணத்திலே புதன். அனைத்து விஷயம் நுட்பமான விஷயம் கூட எனக்கு உதிச்சுக்கிட்டே இருக்கும். என்னை யாருமே என் அறிவை தடையே பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஜாதகத்தில் இருந்தாப்பா வந்துச்சு. நான் பார்த்தவேன், என் ஜாதகத்தை பார்த்தவேன். நான் சின்ன பிள்ளையிருந்து பார்த்துக்கிட்டு வரேன். 20 வருஷமா என் ஜாதகத்தை பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு நேற்று இல்லை, கம்யூனிஸ்ட்காரன் சொல்கிறேன், காங்கிரஸுக்காரன் சொல்கிறேன், அவன் சொல்கிறேன், இவன் சொல்கிறேங்கிறதுக்காக நான் இதை பேசலை. நான் பொதுவாகவே சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் 20 வருஷமா 30 வருஷமா நான் ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன் என் ஜாதகத்தையே. அப்போ என்ன சொன்னேன்? நீ படிப்பே தேவையில்லைப்பா, உனக்கு எதுக்கு படிப்பு, உனக்கு எவன் சொல்லிக் கொடுக்க போகிறேன், உனக்கு எவனுமே சொல்லிக் கொடுக்க அந்த பூமியில் ஆள் கிடையாதுன்னு எனக்கு சொன்னேன் சோசியல் கூட. எப்படி இதெல்லாம் எப்படி வந்துச்சு? உனக்கு சொல்லிக் கொடுக்க எவன் இருக்கு அந்த நாட்டில்? உனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே தகுதியே பத்தாதுங்க. கடைசியில் அதே போகிறதே வந்துச்சு. எனக்கு எல்லா விஷயமே ஓரளவுக்கு அதுக்காக நான் இது தலக்கணமாக பேசலை. என்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்த கிரகத்தை இருந்தது எனக்கு கொடுத்துச்சுன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி விஜய்க்கு என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ என்ன ஆகி போச்சு விஜய்க்கு? அவர் ஒரு சோசியை சொல்லியிருக்கேன், நீ முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. எஸ் சந்திரசேகர் சின்ன பிள்ளை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, என் மையன் முதலமைச்சர் ஆகும் இந்த நாட்டில் அப்படின்னு. அதை சார்ந்து அதே போல் விஜயும் ஒரு பண்டிதர் ராதா பண்டிட்டுங்கிற வச்சு அவர் பண்ணிட்டு அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு அரசவையில் கூப்பிட்டு உனக்கு ஒரு மந்திரிக்கு நிகராக ஒரு பெரிய பொறுப்பு வாங்கிக்க அப்படின்னு போட்டார். இது கண்டிப்பாக வேணும். என்ன காரணம்னா, ஜோதிடத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கான்னு இளைய தலைமுறைகளுக்கு தெரியணும். இவன் பூரா குந்தாங்கூரா பயிற்சி, முயற்சி திருவினையாக்கும், அதாக்கு லூசுத்தனமாக பேசுகிறேன். முயற்சியும் திருவினையாக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் திருவினையாக்காது. உன் தலையெழுத்து படி தான் நடக்க விடும், தெரிஞ்சுக்க. இவங்க பேசலாம், நானும் பேசலாம், நீயும் பேசலாம். உன் தலையெழுத்த என்ன இருக்கோ, உன் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் உன் கடைசி வரைக்கும் வந்து நிற்கும். கடைசி வரைக்கும் நச்சுன்னு வந்து நிற்கும். அதை உன்னால் முயற்சி கற்றுக்கிட்டது, உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றுமே இல்லாது எதுவுமே பயனளிக்காது. பார்த்துக்க, கடைசியில் இவ்வளோ 1000 விஷயம் படிச்சிருக்கலாம், ஆனால் எதுவுமே பலன் கொடுக்காம போயிடும். உன் கிரகச்சாரம் நல்லா இருக்கணும். நீ வாங்கி வந்திருக்க கிரகச்சாரம் அவ்வளோ வல்லமையானதாக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவரை இப்போ கொண்டு வந்து போடுறது நல்லா பாராட்டேன், உண்மையில் பாராட்டு. யாருக்காகவோ பின்வாங்கிறாதீங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஆட்கள்லாம் வேணும். அந்த காலத்தில் எப்படி போட்டிருக்கேன்? அரசவையில் சோதிடர் இருப்பாங்க, மாந்திரிகள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அரசனா சும்மா இல்லைப்பா, ஒரு நாடு ஆள்றதுன்னா சும்மா விளையாட்டுக்காரங்க கிடையாது. அறிவை மட்டும் வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது அறிவை வச்சு, தெரியுமா உங்களுக்கு?
அறிவை வச்சு ஐஏஎஸ் அதிகாரியில வச்சு ஒரு நாக்கத்தையே வலிக்கலாம் ஒரு நாட்டில். எதுக்காக கிடையாது. ஜெயலலிதாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம நேரம் பார்த்ததில்லை. ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியே போகும்போது 3 ஐயர் 2 ஐயரோ வீட்டுக்குள்ளே தினம் யாகம் நடத்துவாங்களாம். தினம் யாகம் நடத்துவாங்க. வீடு பூரா புகையாக இருக்குமா, வீடு பூரா புகை. அந்த அம்மா வெளியில் ஆஃபீஸுக்கு போகும்போது நேர அந்த தேங்காயை வச்சு கும்பிட்டு ஐயர் கும்பிடுவாங்களாம். அந்த ஐயரை கும்பிட்டு தேங்காயை கும்பிட்டு தான் வீட்டை விட்டு வாசலில் போய் ஏறி இறங்குமா. ஜெயலலிதா எத்தனை வருஷம் முதலமைச்சர்? 25 வருஷம் முதலமைச்சர். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைப்பா ஜெயலலிதாவுக்கு இல்லாத தைரியமா? ஜெயலலிதாவை படாத பாடம் அந்த நாட்டில் யாரும் என்ன படுத்தல. அது படாத தோல்வியா? ஏன் அதை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? என்ன காரணம்? அறிவு பலன் கொடுக்காதுப்பா. சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்குகள், சோதிடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் நாடு ஆள்றதுக்கு. சும்மா கம்யூனிஸ்ட்காரமே சிவப்பு திண்ட போட்டு ரோட்டில் உலா வரதா? இதை வச்சுக்கிட்டு அறிவு வச்சு என்னத்துக்கு? அறிவு ஒன்றதுக்கும் ஆகாது. நான் தெரிஞ்ச உடனே சொல்கிறேன், அறிவை வச்சு உங்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோதிடம் தெரியணும், சாஸ்திரம் தெரியணும், சம்பிரதாயம் தெரியணும், சடங்குகள் தெரியணும். செயலில் அப்படி சொல்லுமா, வெளியே வந்து கும்பிட்டுட்டு தான் போமா. என்ன காரணம்? நாட்டில் இன்னைக்கு எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, என் உயிருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, மக்கள் எல்லாத்துக்கும் கெட்ட பேர் கெடுதல் வந்துடக்கூடாது, என் ஆட்சிக்கு கெட்டது வந்துடக்கூடாது, அவளை கும்பிட்டு போமா. அதுபடி நடந்துக்கிட்டே வந்திருக்கு. அது காலம் இறக்குற காலம் வரைக்கும் அதே மாதிரி தான் வளர்ந்துச்சான். அப்போ ஜெயலலிதா போய் சொல்கிறது நீ கம்யூனிஸ்ட்காரன் போய் ஏன் விஷயத்தை வந்து சொல்கிற? ஜெயலலிதா போய் முட்டி ஜெயலலிதா கூட்டணி வச்சது இல்லையா? திருமாவளவன் ஜெயலலிதா கூட்டணி ஏமா இது என்னம்மா வேலை? பொண்டுத்தரமான வேலை இது என்னம்மா வேலை பார்க்குற? நீ எதுக்குமா தேங்காய் கும்பிடுற? தேங்காய் கும்பிடு மாங்காய் கும்பிடுன்னு அறிவை வச்சு வேலை வருமா? போலீஸ் இருக்குது, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, ஆதாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, சுடுமா 6 சட்டம் பண்ணாலும் அப்படி சொல்லணும்ல. அங்கே சொல்ல மாட்டீங்க. அங்கே கம்முனே இருப்பீங்க செயலாக இருக்கும்போது. இப்போ புதுசாக ஒரு ஆளை பதவி ஏற்றுக்கும்போது குரங்குபடுத்தினா அவளை படுவீங்க, குரங்குபடுத்தினா அவளை படுவீங்க. இது நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இதுதான் உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். மங்கோலியா நாட்டில் செங்கிஸ்கான் ஒருத்தர் இருந்தேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அந்த பையன் அவன் பிறக்கும் போது கையில் இவ்வளவு பெரியதாக வீங்கி இருக்குமா கை. அவன் கை இவ்வளோ பெருசாக வீங்கி இருந்துச்சான். அந்த நாட்டில் ஒரு சோசியல் கரண்ட்டாக அவனை கூட்டி போயிருக்கான். அது சாதாரண ஆள் செங்கிஸ்கான். சாதாரண ஆள்கிட்ட தூக்கி கொண்டு ஒரு குறுப்பு தலைவன்ட்ட சொன்ன உடனே அந்த பயலை பார்த்துட்டு வேர்த்து விறுவிறுத்து போனேன். இந்த பையன் எழுதி வச்சுக்க, இந்த பையன் இந்த உலகத்தையே ஆள போகிறேன் நான். ஏய் என்னையா நம்ம என்ன சாதி, நம்ம என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் எப்படி உலகத்தை ஆளுவேன் அப்படின்னா உனக்கு தெரியாது. நான் சொல்லலை, அவனும் சொல்லலை, அவன் கை ரேகை சொல்லுது அப்படின்னா. கடைசியில் என்ன நடந்துச்சு? செங்கிஸ்கான் எப்படி செங்கிஸ்கானுக்காகத்தே சீனாவே சோறு கட்டினேன். எந்த நாடு அவன் பிடிக்கல செங்கிஸ்கான். வீரன்ல வீரன், பயங்கரமான வீரன். எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் சோதிட சொல்லித்தப்பா நடந்துச்சு. சோதிட சொல்லாமே நடக்கும், அது வேற வச்சு. ஆனால் நடக்க போகிறத சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஏன் வானிலை சொல்ற நாளை கழிச்சு மழை பெய்யும், நாளை கழிச்சு புயல் அடிக்கும், எப்படி சொல்ற? அதை படித்தாலும் ஆளுகளை பூரா கடத்துற. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆளை பூரா கொண்டு மதுரை பக்கம் வச்சிரு, புயல் பயங்கரமா புயல் வரப்போகுது சொல்றீங்களா வானிலையில? அதை எப்படி முன்னெச்சரிக்கையா வைக்கிறான்? அப்ப சொல்றதுக்கு வானிலை தேவைப்படுதுல. ஒரு ஆபத்தை உணர்றதுக்கோ அல்லது நன்மையோ தீமைக்கோ சொல்றதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது, ஒரு கருவி தேவைப்படுது, அதுக்கு ஒரு நிறுவனம் தேவைப்படுது. அது மாதிரி நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு சோசியம் சொன்னா அது தப்பு, அது ரைட்டு தானே. அது ஏன் வாழ்வான்னு எல்லாரும் கத்துறீங்க? அதுல என்ன இருக்க தீவிரவாதம்? அது சோதிடத்தில் இருக்கதாப்பா நடக்கும். நீ சரியான சோதிடரை பார்த்துருக்கணும், சரியான நேரத்தில் உண்மையாக எழுதியிருக்கணும், அவ்வளோதான். எல்லாமே கிளீனாக நடந்துடும், எல்லாமே கிளீனாக நடக்கும். அதை சாதகத்தில் தவிர மாற்றமே இருக்காது. தலையில் 2 தண்ணி குடிச்சாலும் தெரியாது, மாறவே மாறாது. கருணாநிதிக்கு என்னாச்சு? கருணாநிதி எப்படி சாதாரண எம்எல்ஏ கருணாநிதி தெரியுமா? ஒரு சாதாரண கவிஞர். அப்போல்லாம் முதலமைச்சர் அவர் ஆகலை. நான் முதலமைச்சர் ஆகணும்னா ராசாத்தியை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க ஏற்கனவே பழக்கமாக இருந்திருக்காங்க, நமக்கு தெரியல. அல்லது ராஜா உங்களுக்கு பணம் கம்மியாக இருக்கு, ராஜாத்திங்கிற ஒரு பேரை கட்ட ராஜாவாயிருவேன். அதே ராஜாத்திக்கு தாலியை கட்டி உள்ள வச்சார், வீட்டுக்கு வச்சு. அப்புறம் அவர் முதலமைச்சரே ஆனார். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் யோகம்னா அவருக்கான வரல. இப்போ எல்லாம் அப்படி கர்நாடகா சொல்லியிருக்கோம். நீங்க எல்லாரும் என்னையா நீங்க இடிச்சாத்தனமா? கடைசி வரைக்கும் சாகலுக்கு மஞ்சத்தூள் தான் போட்டுருக்காரு. அவர் வந்த கொள்கை என்ன? சாமி இல்லை, பூமி இல்லை, சடங்கு இல்லை, சாஸ்திரம் இல்லை, ஐயர் இல்லை, ஆசா இல்லை, வாழ் கட்டுவார். கடைசியில் மஞ்சத்தூள் கடை சாகுறவளுக்கு இறக்கல. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசியிருக்க வேண்டியான விஷயத்தை போதிக்கிறவர் அங்கே சொல்லியிருக்க வேண்டியானே. கருணாநிதி நீங்க பாத்திருக்கீங்கல்ல விஷயம், எப்போ பாத்திருக்கீங்க? கருணாநிதி எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே சொல்லியிருக்க வேண்டியானையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்கே எல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு அதுலதே விஷயம் இருக்கு, இதுலாம் விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேற மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க. அது மாதிரி விஷயம் போட்டு குரங்காட்டாதீங்க, தெரியுதா? உண்மை அதுதான், உண்மை அதுதான். சோதிடத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க முதல்ல. இது நம்ம நாட்டில் உருவானது. சோதிடத்தை முதல்ல வெளியே கொண்டு வாங்க.
வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நாட்டுடைய பெருமை எல்லாத்துக்கும் வெளியே வரும். சோதிடத்தை கரெக்டா பண்ணு, இதுதான் நடக்கும், அதுதான் போகும், அதான் வரும் தெரியும். எப்படி எப்படி சோதிடத்தை பார்த்து சொல்றது வேற. எங்க அப்பா என்னை சொல்லிவிட்டாரு 5 வயசுல, தெரியுமா? 5 சோதிடத்தை கரெக்டா பண்ணு, இதுதான் நடக்கும், அதுதான் போகும், அதான் வரும் தெரியும். எப்படி எப்படி சோதிடத்தை பார்த்து சொல்றது வேற. எங்க அப்பா என்னை சொல்லிவிட்டாரு 5 வயசுல, தெரியுமா? 5 வயசுல எங்க அப்பா என்னை பார்த்து சொன்னாரு, பெரிய அறிவாளியாவே இந்த நாடு பெரிய தலைவராகவே எங்க அப்பா சொன்னாரு. எவர் எங்க அப்பா படிக்காதாரு, ஆனா அவர் சாதகத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் சொன்ன நம்ம கருதல, நடக்கல. இவர் ஒரு 10ஆம் பாசம் நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா வாழ்க்கை சொல்லிக் கொடுத்துச்சு சாதகம் தான் உண்மைன்னு, மற்றதெல்லாம் பொய். வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குது சாதகம் பொய். நின்றே பேசும், எல்லா இடத்தையும் ஒத்தனந்தானே நின்று பேசும். அதனால விசை போற போக்கு சரிதான், விஜய் செஞ்ச செயலும் சரிதான். அதனால இன்னும் கூடுதலா பேசலாம், இன்னொரு வீடியோல கூடுதலா பேசுவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த சோசியரை நீங்க பதவி வைக்கிறக்கூடாது, இறக்கிடக்கூடாது. அவருக்கு மேலும் மேலும் என்னென்ன பதவி கூடுதலா கொடுக்கணும் கூடுதலா கொடுங்க, கூடுதலா கொடுங்க. உங்களை ஆக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லணும். நீங்க ஆக்கணுங்கிற பிறந்திருக்கே அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவு இதுல இது இல்லை. ஆனா அவர் கரெக்டா கணக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு நன்றியை நீங்க செலுத்துறீங்க. அது இருக்கட்டும். இப்படி இருந்தாதான் பல சோதிடர்கள் ஆராய்வாங்க, பல பேரை கணிப்பாங்க, அந்த துறைக்கு ரொம்ப வலுப்படுத்தும். அதனால விஜய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டது அந்த அதிகாரிக்கு சரிதான்.